வாழ்க வளமுடன். வாங்க கூண்டினுடைய 2வது பகுதிக்குள்ளே போகலாம். அழகாக பெயிண்ட் பண்ணி தயாராக இருக்குது. மேற்பகுதி, கூரை, கீழே, கதவு எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகிருந்தது. உங்களோட பதிவிட மறந்துட்டேன். ஏன்னா லேட்டாக பிளான் பண்ணி அதை செஞ்சாங்க. அந்த குருவியினுடைய கழிவுகள் தங்குற மாதிரி ஒரு விஷயம் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், இந்த கோட்டில் ஒரு பாவடிவ கம்பி, அந்த கோட்டில் ஒரு பாவடிவ கம்பி செஞ்சு, இடையில ஒன்று அதே மாதிரி பாவடிவ கம்பி செஞ்சு 3 கம்பியும் சென்டரில் ஒரு ஷீட்டை அட்டாச் பண்ணிட்டா குருவியினுடைய கழிவுகள் எல்லாமே அதில் தங்கிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த செஞ்சுருந்தாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இந்த மாதிரி அந்த ஷீட்டை அட்டாச் பண்ணோன்னே குருவியினுடைய கழிவுகள்லாம் அதில் தங்கிக்கும். எடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூண்டு பாருங்கள், அழகாக தயாராகிடுச்சு. எல்லா விஷயத்தையும் முடித்து பெயிண்ட் பண்ணி கூண்டை தயாராக வச்சுருக்காங்க. கதவுலேருந்து எல்லா அமைப்புகளும் முடிவடைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், கூண்டுக்கு வலை செய்யறதுக்காக அளவெடுத்துட்ருக்குறாங்க. இந்த வலை கூடங்க எங்கள் வீட்டில் கோழிக்காக வாங்கினதுனுடைய மீதி வலையை தான் இந்த கூண்டுக்காக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். 76 இன்ச்சு நீளமும் 76 இன்ச்சு நீளமும் 22 இன்ச்சு அகலமும் வச்சு அந்த கூண்டை என்ன பண்ணாங்க, கட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வலையை கட் பண்ணி சும்மா அப்ராக்சிமேட்டான அளவு தாங்க. இது பர்ஃபெக்டாக இருக்கணும்னாலாம் கிடையாது. வலை பார்த்திங்கன்னா முன்ன பின்ன இருக்கலாம். ஏன்னா 1 இன்ச்சு கேப்பில் அந்த கம்பி கொஞ்சம் நீட்டிகிட்ருக்கும். வளைச்சி விட போகிறது தாங்க நாம். அதனால் என்ன பர்ஃபெக்டாக இருக்கணும்னாலாம் கிடையாது. அந்த கீழே வேஸ்ட்டுக்காக ஒரு பாவடிவ கம்பி கொடுத்தோம் இல்லைங்களா, அதனால் அதுக்கு இடையில, அதுக்கும் கூண்டோட பேஸுக்கும் இடையில இந்த வலையை சொருகிறாங்க. மடக்கி விட்டு அழகாக 76 இன்ச்சு நீளமும் 22 இன்ச்சு அகலமும் இருக்கக்கூடிய ஒரு நீளமான கம்பி வலையை வெட்டி, இப்போது அந்த கேப்புக்கு கீழே அந்த கழிவுக்காக செஞ்சோம் இல்லைங்களா, அதுக்கும் கூண்டோட பேஸ்க்கும் இடையில சொருகி எடுத்துட்டு அட்டாச் பண்ணாங்க. பார்த்திங்களா, இப்போ நமக்கு கூண்டோட 3 பகுதிக்கும் கவர் ஆகிற அளவுக்கு ஒரு வலை கிடச்சிருச்சு. கரெக்டாக ஈக்குவலாக 2 பகுதியிலும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஈக்குவல் பண்ணிவிட்டு வலையை அட்டாச் பண்ண ஆரம்பித்தாங்க. வலை இந்த அட்டாச் பண்ணுறதுல தாங்க கூண்டோட ஃபினிஷிங் டச்சே இருக்குது. இது எவ்வளோ டைட்டாக எவ்வளோ பர்ஃபெக்டாக அட்டாச் பண்ணுறோமோ அதுதான் அந்த கூண்டுக்கு ஒரு ஃபினிஷிங் லுக்கோ கொடுக்கும். ஏன்னா அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும்போது தான் வலை டைட்டாக நல்லா நீட்டாக இருக்கும். கொஞ்சம் டைட்டை குறைச்சிட்டோம் அப்படின்னா அது தொங்கிக்கிட்டு அங்கங்கே வளைஞ்சு நெளிஞ்சு நல்லாவே இருக்காது. அதனால் அங்கே பாருங்கள், அவங்க பண்ணுற மாதிரி நல்லா டைட் பண்ணி அந்த வலையை என்ன பண்ணணும், அட்டாச் பண்ணுறோம். இந்த நல்லா சைடில் 2 பக்கம் பாருங்கள், ஒவ்வொரு இன்ச்சு வர மாதிரி மடக்கி விட்ருக்குறாங்க. பர்ஃபெக்ட் நல்லா கிடையாது. இது நமக்கு 2 பக்கமும் டைட்டாக இருக்கணும். அந்த சிக்கிற இடங்கள்ல எல்லாம் அந்த வலையை கட் பண்ணி விட்டு அழகாக நல்லா டைட் பண்ணிவிட்டு, எந்த அளவுக்கு டைட் பண்ணி அந்த வலையை நம்ம அதோடு அட்டாச் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த வலை நீட்டாக நல்லா அழகாக இருக்கும். கூண்டே பார்க்குறதுக்கு அது ஃபினிஷிங்கில் பார்த்து தெரிஞ்சதுனால தான் உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அந்த எந்த அளவுக்கு டைட் பண்ணி அந்த வலையை அட்டாச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். வேறு ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அளவெல்லாம் கூட இந்த வலைக்கு ஒன்றும் பர்ஃபெக்ஷன் கிடையாதுங்க. முன்ன பின்ன இருந்தாலும் இப்போ வளைச்சி தானே விடுறோம், அதில் வளைச்சி விட்டுக்கலாம். இல்லை கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமாக இருந்தால் தப்பில்லை. அதனால் 76 இன்ச்சு வச்சோம். 22 இன்ச்சு வச்சு நாங்கள் நீளமான ஒரு வலையை கட் பண்ணிக்கிட்டு பாருங்கள், அழகாக சைடில் எப்படி கம்பியை மடக்கி விட்ருக்காங்க பாருங்கள், கீழேயும் மடக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு, பாட்டம் கீழேயும் ரெடி ஆயிடுச்சு. கூண்டோட 2 பகுதி தயாராகிடுச்சு. அந்த எங்கெங்கே கம்பிகளில் முட்டுதோ அந்தந்த இடங்களையெல்லாம் வலையில் அழகாக வலையை கட் பண்ணி விட்டு என்ன பண்ணிட்டாங்க, அட்டாச் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டாக இப்போ நமக்கு 3 பகுதி தயாராகிடுச்சு. முன்பகுதிக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரே அளவு தாங்க, 34க்கு 24. ரொம்ப ஈஸியாக இந்த கூண்டு அமைஞ்சிருச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 3 வலை தான் வெட்டினாங்க. 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஒரு வலையை நீட்டமாக வெட்டினாங்க, 3 பகுதி கவர் ஆயிடுச்சு. இப்போது முன்பகுதி வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. முன்பகுதி 34க்கு 24 அளவெடுத்து வெட்டுறோம். பர்ஃபெக்ஷனெல்லாம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் சைடில் எல்லாம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒன்றும் அக்யூரேட் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது. 4 ஸ்டெப்பு தாங்க. ஒரு நீட்ட வலையை வெட்டி 3 பக்கம் கவர் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரே வலையை வெட்டினாங்க. 34க்கு 24ன்னு சொல்லிட்டு வெட்டினாங்க. அதை அட்டாச் பண்ணிட்டாங்க. அந்த கதவு நேருக்கு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு கதவை வெளிக்கொண்டு வந்துட்டு அதையும் சுற்றி இருக்கிற விஷயங்களெல்லாம் கட் பண்ணி விட்டு என்ன பண்ணிட்டாங்க, எங்கெங்கே முட்டுதோ அந்த இடத்துல எல்லாம் கட் பண்ணி அழகாக மடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வலை டைட்டும் ஆயிரும், ப்ளஸ் ஒரு ஸ்ட்ராங் ஆயிரும். அந்த மடிச்சு விட்ற இடமெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் கூண்டும். அழகாக இப்போ கேட்டும் தயாராகிடுச்சு பாருங்கள். கட் பண்ணி விட்டு நீட் ஃபினிஷிங் அப்படிங்கிறதே இந்த மடக்கி விட்றதுல தான் இருக்குது. நல்லா இழுத்து அந்த வலையை
கட்டுறல தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லைங்க இதில். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரே வலை 3 பகுதி கவர் ஆயிடுச்சு. இப்போ 2வது ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டில் கட் பண்ணிட்டாங்க. இந்த கதவு கூட பார்த்திங்கன்னா 9க்கு 9ன்னு சொல்லி வச்சோம் இல்லைங்களா, இதுக்கு 12க்கு 12 வெட்டினாங்க. எக்ஸஸாக இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அளவெடுத்து அந்த ஹீல் இருக்கிற பகுதியில் என்ன பண்ணாங்க, சும்மா அக்யூரேட்டாக வச்சுட்டு மீதி 3 பகுதி நல்லா மடக்கிவிட்டு வச்சுட்டாங்க. பேக் பகுதிக்கு நாங்கள் அளவு கூட எடுக்கலைங்க, எங்கள்கிட்ட வலை அவ்வளோதான் இருந்துச்சு, அதனால அப்படியே வச்சுட்டாங்க. அப்படியே வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், அழகாக கதவில் 3 சைடும் மடக்கி விட்டு நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3-4 ஸ்டெப்பு. இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. டாப்பு ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அடுத்தது பாட்டு, உள்ளே வைக்கிறதுக்கான பாட்டு. நாங்கள் முதல் முறையாக இந்த லவ் பேர்ட்ஸ் கொண்டு வாங்குறதுனால இதனோட லைஃப் ஸ்டைலெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. பெருசாக தெரியாதனால ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் தான் இந்த கூண்டு அமைச்சோம். அதனால் பாட் பாருங்கள், ஓட்டை போடுறதுக்கு எங்ககிட்ட இருந்த ட்ரில்லிங் பிட்டை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அழகாக பாட்டில் பாயிண்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த பாட் கூட புண்ணியாச்சனைக்காக வாங்கின பாட்டு தாங்க. அழகாக அதை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு ட்ரில் பண்ணுறாங்க. மண்பானை இல்லைங்களா, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா என்ன ஆயிரும், ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா பொட்டுன்னு போயிடும். அதனால் அழகாக மெதுவாக வச்சு எடுத்து பொறுமையாக ட்ரில் பண்ணி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பாட்டு. மெதுவாக ட்ரில் பண்ணி அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கடைசியாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. இதுக்கும் கூட இந்த வயரை கட்டி சைடில் 2 பக்கமும் கூண்டில் அட்டாச் பண்ணுறதுக்கான அமைப்பாக இதை செஞ்சுட்டாங்க. பாருங்கள், இந்த பாட்டுக்கு கூட மூடியாக என்ன பண்ணியிருந்தோம் நாங்கள், அந்த பெயிண்ட் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதனோட அந்த பெயிண்ட் டப்பாவோட மூடி தான் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. 2 சைட்லேயும் 2 பாட்டை அட்டாச் பண்ணிட்டாங்க. திரும்பவும் சொல்கிறேன், லவ் பேர்ட்ஸோட லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு தெரியாது, செய்யும்போது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் உருவாக்கணும். அதுக்கப்புறம் தான் அதனோட லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் கூட உங்கள்கிட்ட சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கட்டுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ண விஷயம் கூட உழுது அப்படின்னு சொல்லுவாங்க, இதை ஒடி அப்படின்னு சொல்லுவோம். பவர் லூம்ஸில் அந்த நூல் வர்றதுக்காக யூஸ் பண்ணுறது, இது கூட வேஸ்ட்டு தாங்க. அதைத்தான் வாங்கிட்டு வந்து கட்டணும். காஸ்ட் அப்படின்னு பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் ரீயூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை ரீயூஸ் பண்ணும்போது நமக்கு காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கும். நான் முதல்லையே சொல்லியிருந்தேன், இந்த கம்பி மட்டும்தான் நாங்கள் இந்த கூண்டுக்காக காசு கொடுத்து வாங்கினது அப்படின்னு சொல்லி. இந்த கட்டுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் கூட இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த கம்பி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் டைட்டாகவும் இருக்கும். இந்த கூண்டனோட மேற்கூரைக்கு டேப் ரோல் இருக்குது இல்லைங்களா, வயருக்கெல்லாம் ஒட்டுவாங்க இல்லைங்க, அந்த டேப் ரோலை நீளமாக ஒட்டிட்டு அது மேலே பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த டேப் ரோலை எடுத்துட்டா இந்த டிசைன் கிடச்சிரும். ரொம்ப ஈஸியாகவே. இதை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, வேறு வேலையாக இருந்ததுனால என்னால் எடுக்க முடியல. டேப் ரோலை நீளமாக ஒட்டிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த டேப் ரோலை எடுத்துட்டிங்கன்னா இந்த டிசைன் நமக்கு கிடச்சிரும். ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா. பாருங்கள், ட்ரில் பண்ணிவிட்டு அந்த கூரையை பாட்டம் அந்த கூண்டோடு அட்டாச் பண்ணியாச்சு. பாருங்கள், குருவிக்கெல்லாம் உள்ளையெல்லாம் மூங்கில் அந்த இதெல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி அந்த குருவி விளையாடுறதுக்கான அந்த வளைவெல்லாம் கொடுத்து அட்டாச் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா ஃபினிஷிங்கு. வாழ்க வளமுடன். கூண்டு பாருங்கள், ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. இந்த கூண்டு செய்யும்போது நான் ப்ரீ பிளானிங் இல்லாமல் தான் செய்ய ஆரம்பித்தோம். லவ் பேர்ட்ஸினுடைய லைஃப் ஸ்டைல் கூட எங்களுக்கு தெரியாமல் தான் செய்ய ஆரம்பித்தோம். இதுக்கப்புறம் நிறைய ஆல்டர்னேட் பண்ணி தான் இந்த கூண்டை நாங்கள் இப்போ குருவி வளர்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அது எல்லாம் நேரம் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். இந்த கூண்டு செய்யும்போது நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் பார்த்து ரசித்தமைக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன்.